வெல்கம் டு திஸ் எபிசோட் ஆஃப் டிஆர்எஸ் வித் ஆஷ். இன்னைக்கு என்னோட ஒரு ஃபேவரட் கெஸ்ட், ஒரு நல்ல நண்பர்னு சொல்லலாம், சிவகார்த்திகேயன் வந்திருக்காரு. தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் மீ. நீங்க உங்களோட லைஃபோட பாடங்களை எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா எத்தனையோ பேர் அவங்க பயன்படுத்திப்பாங்க நான் ஃபீல் பண்றேன். தேங்க்யூ சிவா ஃபார் ஜாயினிங் மீ டுடே. பிரதர், தேங்க்யூ சோ மச். உங்களை எப்ப சந்திச்சாலும் ஒரு புது எனர்ஜி, தனி எனர்ஜி இருக்கும். அண்ட் எப்பவுமே நீங்க நண்பர்னு என்னைய சொல்றது எனக்கு எப்பவுமே சந்தோஷம், பெருமை. ஏன்னா நீங்க வந்து பெரிய பெரிய சாதனைகள்ல சாதாரணமா பண்ண ஒருத்தர். அண்ட் இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. அண்ட் ரெப்ரசென்ட் பண்ணது மட்டும் இல்லாம எங்க எல்லாரையும் மொத்தமா பெருமைப்படுத்தி இருக்கீங்க வேற. ஸோ உங்களோட எப்ப சந்திச்சாலும் நான் ஹாப்பியா இருப்பேன். நம்ம சந்திக்கும் போதெல்லாம் என்னெல்லாம் பேசி போன்றது இன்னைக்கு எல்லாரும் பாப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரா. நம்ம சந்திக்க போது பேசுறது எல்லாத்தையும் சொல்ல முடியாது சிவா. அதுல ஒரு சில கண்ணோட்டங்களை நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம். ரைட் சிவா, எனக்கு ரொம்ப பழைய கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டு போறேன். எல்லாருக்கும் இப்ப இருக்கிற சிவகார்த்திகேயன் நல்லா தெரியும். பாட்டு பாடுவாரு, செல்லமான பாட்டு ரிலீஸ் பண்ணுவாரு, அனிருத் பேசுவாரு, மாஸ்க் போட்டு கைட்டிட்டு கூட பேசுவாரு. நல்லா இருக்கு அதெல்லாம் பாக்குறதுக்கே, ரொம்ப அருமையா இருந்தது. பட் எனக்கு வந்து சிவா அப்படின்னா கலக போவது யாரு டைம்ஸ் தான் எடுத்துட்டு போவோம். உதாரணத்துக்கு யாராவது மிமிக்ரி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க இப்ப நான் டெல்லி கணேஷ் வாய்ஸ் பண்றேன், இப்ப நான் பிரகாஷ் ராஜ் வாய்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா டயலாக சொல்லுவாங்க. அதுல இருந்து சில சமயம் கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்கும். இதுதான் முதல் முறையா வந்து இப்ப இந்த பஸ்ஸுக்குள்ள வி.எஸ். ராகவன் இருக்காரு, மேஜர் சுந்தரராஜன் இருக்காரு, அந்த கான்செப்ட் எடுத்துட்டு வந்தீங்க. அது எங்க வந்துச்சு சிவா? தேங்க்யூ பிரதர். அதாவது நீங்க இவ்வளவு டீட்டெயிலா நோட் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கான்செப்ட் வந்தது வந்து காலேஜ் டைம்ல இருந்து தான். எங்களுக்கு சீனியர் வந்து இப்ப ஸ்டேஜ்ல ஒரு 10 பேர் பண்ணும்போது ஒரு கான்செப்டாவே ப்ரெசென்ட் பண்ணிடுவோம். ஸோ மிமிக்ரியை வந்து ஒரு வெரைட்டி என்டர்டைன்மெண்டா ப்ரெசென்ட் பண்ணலாம்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரோல் எடுத்துப்போம். அப்ப என்கிட்ட வந்து மைக்கு கொடுத்து அந்த மொத்த ஸ்கிரிப்டை நான் மட்டும் வாய்ஸை மாத்தி 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 பண்ணிட்டே இருப்பேன். அவங்க எல்லாம் சைட்ல நடிச்சுட்டே இருப்பாங்க. அப்படி ஆரம்பிச்சதுதான். அப்ப நம்ம கலக்க போது யாரு போலான்னு போது இதையே அப்படியே போய் பண்ணிடலாம், காலேஜ்ல என்ன பண்ணமோ அதையே பண்ணிடலாம் செலெக்ஷன்ல அப்படின்னு நினைச்சுதான் போய் பண்ணேன். அது ஒரு ஒரு குருட்டடிதான் அது. சும்மா போய் நம்ம ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம், வந்ததுன்னா ஓகே, இல்லைன்னா இல்ல அப்படின்ட்டு போய் காலேஜ்ல பண்ணதை அப்படியே பண்ணேன். அது ஒர்க் அவுட் ஆனோன்னா அதையே என்னுடைய ஃபார்மேட்டா நான் பிடிச்சிக்கிட்டேன் நான். சரி, நீங்க மிமிக்ரி பியூட்டிஃபுல்லா காலேஜ்ல பண்ணீங்க ஒரு பக்கம். கலக்க போகுது யாரு போனோங்கிறது எப்படி உங்க வாழ்க்கையோட யதார்த்தமே ஒரு நகைச்சுவைங்கிறதுனால அதுக்கு போனோம்னு ஆசைப்பட்டீங்களா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களா ஏய் சிவா நீ பயங்கர ஹியூமரஸ் பண்ணி போய் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஆச்சா? இல்ல, எனக்கு கலக்க போது யாரு போகணுன்ற ஆசை அது ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதுல இருந்தே இருந்தது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஏத்தி விடுறதுதான் வைங்களேன் எல்லாமே. அது வந்து சில நேரங்கள்ல வந்து அவங்களுடைய பிலீஃப் பயங்கரமா இருக்கும், சில நேரங்கள்ல அது கிண்டலாவும் இருக்கும். நம்ம அது எதை சீரியஸா எடுத்துக்கிறோன்றத பொறுத்துதான் அது இருக்கும். ஸோ பார்ட் 1 வரும்போதும் போலான்னு நினைப்பேன். போய் எதுக்கு அசிங்கப்பட்டுக்கிட்டு வந்துட்டு, நம்ம பண்றது நம்ம காலேஜோட போட்டோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸோட போட்டோம். 2 வரும்போதும் ஒருவேளை போயிருக்கலாமோ, செலெக்ஷனுக்காவது போயிருக்கலாமோ. 3 வரும்போது வந்து அப்பதான் இன்ஜினியரிங் முடிச்சு இந்த டைம் சும்மா தான் இருந்தேன் நான். இன்ஜினியரிங் முடிச்சா சும்மா தானே இருக்கணும். ஸோ அதனால வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னா மதுரையில தான் நடக்குது செலெக்ஷனு, சும்மா போயிட்டு வரலாம், நம்ம கார் எடுத்துட்டு நம்ம 2 பேரும் போவோம், போயிட்டு அங்க மதுரையில நல்லா சாப்பிட்டுட்டு நீ இதை அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணு, நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னா அந்த மைண்ட் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவோம். அப்படியா? எக்ஸாக்டா அதான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் வேற அது. சோ இந்த ஐடியால தான் போனோம். போய் பார்த்தா நாங்க ரொம்ப சீக்கிரமே வேற போயிட்டோம், ஊர்ல இருந்து கிளம்புனதுனால யாருமே இல்ல. அப்ப எனக்கு ஒரு 10 பேர் தான் வருவாங்க, நம்ம அப்படியே ஜாலியா போயிட்டு நம்ம பேசிட்டு செலக்ட் ஆயிருவோம் போல அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டோம். எப்பா இன்னும் யாரும் வரல, நீங்க ரொம்ப சீக்கிரமே வந்துட்ட, வாச தெளிச்சு கோலம் போட வந்துட்ட, போயிட்டு அப்புறமா வாங்க அப்படின்னாங்க. நாங்க போயிட்டு சரி டிஃபன் சாப்பிட்டு வருவோம்னு வந்து பார்த்தா ஒரு 1500 பேர் உட்காந்துருக்காங்க டிஃபன் சாப்பிட்டு வரதுக்குள்ள. ஆமா, நான் சொன்னேன் டேய் போயிருவோம்டா, 1500 பேர் முன்னாடி நம்ம அசிங்கப்படக்கூடாது, நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் அவங்க உடச்சு விட்டுருவாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு, இவ்வளவு தூரம் வந்திருக்கோம்ப்பா, டீசல் காசெல்லாம் இருக்கு, சாப்பாடுலாம் இருக்கு, நீ ஏதோ ஒண்ணு பண்ணு பாத்துட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பண்ணதுதான் அது. ஐயப்பன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் தான் கூட வந்தான். என் கூட மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஏத்தி விடுவாங்க, அவன் தான் கூட்டிட்டு போய் என்ன ஸ்டேஜ் ஏத்துற வரைக்கும் பாத்துக்கிட்டான். நீ பண்ணு சும்மா, யாரெல்லாம் ஏத்தி விடுவாங்க, இவர் ஏத்தியும் விடுவாரு கூட்டிட்டு வந்து விடுவாரு. எக்ஸாக்ட்லி. யாருக்கு தெரிய போகுது? அவன் கேட்ட ஒரு லாஜிக் கொஸ்டின், இங்க யாருக்கு உன்னை தெரிய போகுது, இப்ப நீ நல்லா பண்ணா இப்ப என்ன, இப்ப சும்மா பண்ணு அப்படின்னு நான் பண்ண. அங்க செலக்ட் பண்ணாங்க. சோ அங்க இருந்து அப்படியே அது ஆரம்பிச்சது. சிவா, நீங்க சொன்னதுமே எனக்கு தோணிச்சு. இப்ப அதாவது வந்து யாருக்குமே நம்மள தெரியாத போது இல்ல, அதாவது கிரிக்கெட்லயுமே நான் சொல்றேன், நம்மள யாருக்குமே தெரியாது, ஏய் இந்த பையன் வரான்டா, சின்ன பையன் ஒருத்தன் போலிங் போட போறான்டா அப்படின்னு பாப்பாங்க. அந்த எதிர்பார்ப்பே இருக்காது உங்ககிட்ட இருந்து. வந்துட்டாண்டா அது ஒரு ஆடு சிக்கிருக்கு, அடி வாங்க போது பாரு, சச்சின் அடிப்பாரு, தோனி அடிப்பாரு, யுவராஜ் அடிப்பாருன்னு பாப்பாங்க. ஏதோ ஒண்ணு நம்ம ஸ்பெஷலா பண்ணோன்னு உடனே ஏய் பாடுறா இந்த பிள்ளைக்குள்ளயும் ஏதோ திறமை இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் பாப்பாங்க. அது ஒரு பிரஷரே இல்லாத காலம். அதாவது போயிட்டு
சர்க்கஸுக்குள்ள இறங்குறேன்டா அப்படின்னு கோதால குதிக்கிற காலம். அதுக்கப்புறம் ஒரு பேரு ரெப்புடேஷன் எல்லாம் வருது. சிவகார்த்திகேயன் அப்படின்னா இது பண்ணணும், அவர்கிட்ட இந்த எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பை மெயின்டைன் பண்ற பிரஷர் கஷ்டமா, இல்ல முதல் தடவை போய் அடிக்கிறோம் பாருங்க அந்த கோல், அது கஷ்டம்? இல்ல அந்த எல்லாம் கிடைச்சதுக்கு அப்புறம் அந்த ப்ரெஷர்ல ஒண்ணு டெலிவர் பண்ண வேண்டி வருது இல்லையா, அதுதான் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். ஏன்னா ப்ரெஷர்ல டெலிவர் பண்ணும்பொழுதுதான் வந்து நம்மளோட ரியல் பொட்டன்ஷியல் நமக்கே தெரியும். அது வரைக்கும் நம்ம ரெஸ்ட்ரிக்ட் கூட பண்ணியிருந்திருப்போம். அண்ட் அவ்வளவு மெனக்கெட்டு இருக்க மாட்டோம் அதுக்கு. பட் இந்த ப்ரெஷர் நிறைய டைம் கன்ஃபியூஸ் பண்ணணும்னு வைங்களேன். எனக்கு அது நிறைய நடக்குது, நடந்திருக்கு, அதெல்லாம் இருக்காது. ஓ ஒருவேளை இது பண்ணணுமா, ஒருவேளை அது பண்ணணுமா, இல்ல இதையே பண்ணா போதுமா, இப்படி பண்ணலாமா, அப்படி பண்ணலாமான்ற ப்ரெஷர் இருக்கு. சோ அதுக்குள்ள டெலிவர் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அது ஏன்னா நீங்க வந்து வேரியஸ் ஸ்டேஜஸ்ல ஆடி இருக்கீங்க நீங்க. அதுவும் சில மேட்சஸ்லாம் பயங்கர குரூஷியலான மேட்சஸ் இருக்கும். அங்க வந்து நீங்க தான் இதை சூப்பரா பண்ணுவீங்க அப்படின் போது, இல்ல சூப்பரா பண்ணுவாங்கிறது ஒண்ணு. அதாவது நமக்கு மனசுக்குள்ள ஓடும், இந்த மேட்ச் நம்ம சூப்பரா பண்ணணும்னு ஒரு பக்கம் பாக்குறாங்கடா, ஒரு பக்கம் நம்ம நல்லா பண்ணக்கூடாதுன்னு பாக்குறாங்கடா. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி பண்ணணும்டா, வெளியில போனாலும் சரி மேல போனாலும் சரி நம்ம பிடிச்சதை செய்யணும்டாங்கிற அந்த ஒரு டைலமா எப்பவுமே இருக்கும். அது அந்த மேடைக்கான அந்த பிரஷர் தாக்கம் அது. ஆமா, எனக்கு தெரிஞ்சு அதுல வந்து பேலன்ஸ்டா கரெக்டா நம்மள ஹேண்டில் பண்ணிட்டு வந்தாதான் நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போக முடியும்னு நினைக்கிறேன். நம்ம தோனி மாதிரி அவர்கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியது அதான் நினைக்கிறேன். நீ டென்ஷனே ஆகாத, இல்ல எவ்வளவு டென்ஷன் உனக்கு இருந்தாலும் அதை செகண்டரியா வச்சுட்டு பிரைமரியா உன்னுடைய கோல் என்ன, போக்கஸ் என்ன, அதுக்குள்ள வான்றது அதை லேர்ன் பண்ணிக்கிறதா கஷ்டமா இருக்கு. அதுதான் இப்ப கத்துட்டு இருக்கேன். அவரே கூட தோனியே கூட சொல்லிடுவாரு அந்த லைன, ரிசல்ட் மேல போக்கஸ் பண்ணாதீங்க, போக்கஸ் ஆன் தி ப்ராசஸ் அப்படின்னு எல்லா தடவையும் மைக் அப்படின்னு சொல்லிவிடுவாரு. அது சொல்லும்போது இல்ல நல்லா நறுக்குன்னு அவரை கூப்பிட்டுட்டு, என்ன எப்ப பார்த்தாலும் இவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்ட் இத்தனோட சின்னதா சொல்றாரு கேட்கணும்னு ஆசை. என்ன அவருக்கு தமிழ் தெரியாது, அதனால கேட்க முடியல. இதே நண்பர்கள் பேசுறாங்கன்னா அப்படி கூப்பிட்டு, ஏய் என்ன மூக்கு பொடப்பா இருந்தா அந்த மாதிரிதான் பேசணும்னு தோணும். இவ்வளோ பெரிய லைனை இத்தனோண்டு திருக்குறள் மாதிரி அடக்கிட்டே அப்படின்னு கேட்கணும்னு ஆசை. ஒரு நாள் கேட்டுருன்னு வச்சுக்கோங்களேன் தைரியம் வந்து. சிவா எனக்கு ஒரு இதான் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பழச மறக்கவே மாட்டேன், எனக்கு பழசுதான் எல்லாமே வாழ்க்கையில, நான் தங்கின வீடு, நான் பாரு கல்யாணம் பண்ண பொண்டாட்டியே தான் இன்னும் கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுக்கு மத்தியில இப்ப நீங்க வந்ததுலயே எனக்கு சிவகார்த்திகேயன் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம் நடிச்சாரு, ஹரிஷ் குஞ்சித பாதம் ஆல்சோ நோன் அஸ் ஹரிஷா வந்தாரு. இந்த மாதிரி பல பரிமாணங்கள்ல உங்களை பாத்துட்டேன். பட் ஆனா எனக்கு இன்னும் நிக்கிறது உங்க அந்த எஸ்ஜே சூர்யா வாய்ஸும் சாலமன் பாப்பையா வாய்ஸும் தான். இன்னும் உங்களுக்கு அது நிக்குதா? இருக்கும். அது சில நேரங்கள்ல வந்து இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா அது ஒரு டைலாக் எடுத்து பெர்ஃபார்ம் பண்றது இல்ல, அங்கங்க ஷூட்டிங்ல ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சும்மா அப்படியே வந்து பேசுறது, ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது டைரக்டர்கிட்ட கூப்பிட்டு எஸ்ஜே சூர்யா சார் வாய்ஸ்ல பேசிடுறது. அதாவது இப்ப நாம எடுக்க போற ஷாட் நல்லா இருக்கணும் இல்லையா, இப்ப இது நல்லா வந்தாதான் தியேட்டர்ல ரசிப்பாங்க இல்லையா. 3 நாள் முன்னாடி ரேடியோல பேசியிருந்தாரு அவர்தான். ஐயோ அவர் வாய்ஸ் சான்ஸே இல்லாம. சோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு யார் வாய்ஸ் திடீர்னு வரும், அது அந்த மாதிரி பண்றதுதான் உண்டு. உட்கார்ந்து இது பண்றது இல்ல. அது எனக்கு தெரிஞ்சா அது அவ்வளவு சீக்கிரம் போயிடாதுன்னு நினைக்கிறேன். இல்ல இவர் சாலமன் பாப்பையா அந்த ஒரு வாய்ஸ் மட்டும் அவரு ஏதாவது சொல்ற மாதிரி அப்படியே இப்ப எஸ்ஜே சூர்யா சொல்ற மாதிரி அவருக்கு ஏதாவது ஒண்ணு அஸ்வின் கேக்குறாப்புலே, சுழல் பந்து வீசுறாப்புலே, இங்க கொஸ்டின்லயும் வீசுறாப்புலே, முடியுமா? வாங்க பாரதி பாஸ்கர் பேசுங்க அப்படின்னு அடுத்த லைன் அவங்க ஒண்ணு இப்ப எழுதிட்டு வந்து பேசுவாங்க, வாங்க பாரதி பாஸ்கர். ஐயோ சிவா சான்ஸ் இல்ல சிவா. நீங்க எவ்வளவு, அதாவது என்ன சொல்றது, அது ஒரு நேசன் ஸ்டேஜ். நல்லா நீங்க ஜெயிச்சிங்க. கலக்க போகுது யாரு, ஒரு 5 லட்சம் ரூபாயும் ஆங்கர் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பும் அதுல பிரைஸா போயிடுறீங்க. அது 5 லட்சம் ரூபாய் அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. ஆனா இன்னும் அதை ஜெயிச்சோண்டா, நமக்கு ஆங்கரா போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஆனா கிடைக்காம ஜோடி நம்பர் 1 டான்ஸ் ஆட வந்தீங்க. இந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு எல்லாம் கோல் போட்டீங்களே, எப்படி நடந்துச்சு? வாய்ப்பு கிடைக்கிற இடம்லாம் எடுத்துக்கணும்னு தோணிச்சா, இல்ல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இல்லையா, சரி நம்மளால ஆங்கர் பண்ண முடியல டான்ஸுக்கு கூப்பிட்டாங்களே அப்படின்னு? இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் டிசப்பாயின்மெண்ட் தான். கலக்குவது யாரு பண்ணும்போது என்ன யோசிச்சோம்னா, இதை பண்ணிட்டு படிக்கிற வேலையை பார்ப்போம், இல்லைன்னா வீட்டுல வந்து விளக்க மாத்தாலே அடிப்பாங்க, காசு கட்டி காலேஜ்ல சேர்த்திருக்காங்க, இப்படி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆங்கர் சான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. நான் கொஞ்சம் அந்த இனிஷியலா அது கொஞ்சம் சரியா பண்ணல, அது எனக்கு கிடைக்கல. நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன். ஐயோ, ஏன்னா வாய்ப்பு கிடைக்கிறதே பெருசு, அதை போய் விட்டுருக்கியடா முட்டாள், இப்படி பண்றியடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜோடி நம்பர் 1க்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க.
நம்ம எதுக்கு டான்ஸ் ஷோ கூப்பிடுறாங்க, நமக்கு அதிகபட்சம் மைக்க பிடிப்போம், டக 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 டகன்னு பேசுவோம், கிளம்பி போயிடுவோம். நம்மள எதுக்கு கூப்பிடுறாங்க, அதுவும் பாதி ஷோல வேற கூப்பிட்டாங்க. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, ஒண்ணே ஒண்ணு தான் யோசிச்சேன். இந்த டான்ஸ் ஷோல வந்தோம்னா வாரம் வருவோம் நம்ம. ஆட தெரியுதோ இல்லையோ வாரம் காட்டுவாங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 ரவுண்ட் எலிமினேஷன் வரைக்குமாவது வச்சு தள்ளிடுவாங்க. அப்புறம் வைல்டு கார்டு இருக்கு. ஃபைனல்ஸ்க்கு கெஸ்ட்டா போலாம். எப்படியோ அடுத்த ஒரு 10 வாரம் டிவில வருவோம். நம்ம மூஞ்சி தெரியும். அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க போனா நமக்கு வந்து அது வரை கை கால அசைச்சதே இல்லையே. வருஷ கணக்கா நின்னு பேசியே பழகியாச்சு. அது ஃபுல்லா எக்ஸசைஸ் தான். 1 2 3 4 அப்படின்னு பண்ணி அதுல கொஞ்சம் தூரம் போச்சு. அப்புறம் யோசிச்சது என்னன்னா, நம்ம முகம் தெரியணும். அங்க கிடைக்கிற வாய்ப்புகள்ல கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய காமெடியை ட்ரை பண்ணிட்டே வருவோம். என்னைக்காவது ஒரு நாள் ஆங்கர் ஆயிடணும். இது மட்டும் மைண்ட்ல வச்சுப்போம் அப்படின்றதுதான். அண்ட் ரிஜெக்ட் பண்ணதுக்காக விஜய் டிவி விட்டு வெளியில போயிடக்கூடாதுன்னு மட்டும் நினைச்சேன். இது ஒரு கோவமா எடுத்துக்கிட்டு, ஏன்னா லாஸ் வந்து விஜய் டிவி கிடையாது. நான் 2 எபிசோடு பண்ணிட்டு நான் கோவப்பட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போனா அவங்க வேற யாரையா வச்சு பண்ணுவாங்க. அது ரொம்ப சிம்பிள் அது. அதனால நான் சரி நம்ம பேசாம இருப்போம், நல்ல வாய்ப்புக்காக காத்திருப்போம்ன்றது. வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பயன்படுத்தணும்ன்றதுதான். அவ்வளவுதான் அதோட ஐடியா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது வந்து சிவா ரொம்ப நம்ம டோர்ல நாக் பண்ணாது. சரி நீங்க வந்தீங்க, உங்க ஃப்ரெண்டு கூட்டு வந்தாரு, ஐயப்பன் தானே சொல்றீங்க, ஐயப்பன் கூட்டு வந்தாரு, பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி கொடுத்தாரு, ஷோலையும் நிறுத்தினாரு, ஓகே பாத்துட்டோம். இப்ப அங்க அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பல பேருக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. முன்னாடி எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, சினிமா சான்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா ஊர்ல இருந்து பைய தூக்கின்னு பஸ் எடுத்துன்னு வந்துருவாங்க. வந்துட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ வாசல்லையே காவல் காப்பாங்க. இந்த ப்ரொடியூசர் பாப்பாங்களா, அந்த டைரக்டர் பாப்பாங்க. எத்தனையோ பேர் நல்ல திறமையானவங்க வாய்ப்பு கிடைக்காம அப்படியே போயிருக்காங்க. ஏடியா ஒர்க் பண்ணி நிறைய பேர் போயிருக்காங்க இந்த மாதிரி. இன்னைக்கு இந்த டிவி மூலமா இவ்வளவு ஒரு மேடை வாய்ப்பா அமையுது. இது எல்லாமே வந்து இந்த மேடையை தான் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி வரீங்களா, இல்லாட்டி வரும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாம வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறீங்க? பேசிக்கா ரொம்ப ரொம்ப எதுவுமே இல்லாம ட்ரை பண்ணும்போது எங்கேயாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதான்ற ஒரு வார்த்தை இருக்கும். அது வந்து ரொம்ப சாதாரணமான வார்த்தை இல்லை. எங்கேயாவது ஒரு டிவில ஒரு ஷோ, ஒரு எபிசோட்ல ஒரு 5 மினிட்ஸ் நமக்குன்னு, ஒரு 2 மினிட்ஸ் நமக்குன்னு, இதுதான். சோ அது டிவியா இருந்தா என்ன, இதான் டிவியும் அவ்வளவு வளர ஆரம்பிச்ச காலகட்டம் பயங்கர ஃபாஸ்டா. சோ எங்கேயோ போய் மக்களை போய் என்டர்டெயின் பண்ணிடணும் ஏதோ ஒரு வழியில அப்படின்றதான். முன்னாடி வந்து சினிமாக்குள்ள போறது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அப்புறம் டிவில இருந்து சினிமா போறதுன்றது ஒன்று கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அது பிரேக் ஆகி இப்ப வந்து அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்கவுங்களே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு தான் இப்ப இந்த டிஜிட்டல் ஏரால வந்து அது வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இருக்கட்டும். பட் உங்களுக்கு என்ன கிண்டல் பண்ணிடணும், நான் அதுக்காக வீட்டுல ஒரு இடமா உட்கார முடியலையேன்னு ஆரம்பிச்சேன். என்ன ஒரு கோல் போட்டு ஐயோ சொல்ல, இது ஒரு நல்ல விஷயம் தானே. இது இப்ப எவ்வளவு பேரு இப்போ உங்களோட எவ்வளவு பேரால நாங்க அதெல்லாம் ஜாலியா தான் எடுத்துப்போம். ஜாலியா பட் நான் சார் சோ ஏதோ ஒரு வகையில மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடணும், அவ்வளவுதான் அதுல இருக்கிற ஐடியா. அது டிவியோ சினிமாவோ, அண்ட் சினிமான்றது எப்பவுமே அது ரொம்ப பிக்கர் ஸ்டேஜ் தான். அது வந்து லைக் இன்டர்நேஷனல் மேட்சஸ் தான் அது. சோ அங்க போயிடணும் அப்படின்றது எல்லாருக்குமான ஒரு கனவு இருக்கும். அதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ, எதெல்லாம் நமக்கு விசிட்டிங் கார்டா எடுத்துக்க முடியுமோ அதெல்லாம் எடுத்துக்கணும்ன்றதுதான் பேசிக் ஐடியா. சிவா, நான் நிறைய நோட்டீஸ் பண்ணிருக்கேன் உங்களோட ஒரு growth பார்க்கும்போது. நம்ம நிறைய இதை பத்தி பேசியிருக்கோம் கூட நேர்ல பார்க்கும்போது. அதாவது எனக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எல்லாரும் கலக்க போது யார் பார்த்தாங்க, சிவா யாருன்னு தெரியும். அப்புறம் திருப்பி ஆங்கராவும் ஒரு கம்பேக் கொடுத்தீங்க. அப்படியே பயங்கர ஹியூமரால எல்லாரையும் வென்றீங்க. அப்புறம் அப்படியே நடிக்க ஆரம்பிச்சீங்க. நடிக்க ஆரம்பிக்கும் போது எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க, சிவா வருவாரு, ஒரு 2 ஜோக் சொல்லுவாரு, அந்த நக்கல் நையாண்டி பண்ணுவாரு, பின்னிடுவாரு. அந்த மாதிரி 3 அப்படிங்கிற ஒரு படத்துல நீங்க வந்தீங்க. எனக்கு அந்த ஸ்கூல் சீன் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. ஓகே, ஏன்டா படிக்கல அப்படின்னு. இன்ஃபேக்ட் நம்ம ஒரு பாசு தான் டீச்சரா வருவாரு. அவர் வந்துட்டு கேட்பாரு, ஏன்டா அப்ப இந்த சப்ஜெக்ட் டியூஷன் வைக்கல அப்படின்னு. அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷனே எல்லாம் ஒண்ணு சொல்லுவீங்க. அந்த ஜானர்லாம் நீங்க அந்த சிச்சுவேஷன்ல அந்த ரோல் பண்ணும்போது, ஏய் இந்த ரோல்லாம் ஒரு ஒரு ஏணி படிதாண்டா சிவா, நம்ம ஹீரோ ஆயிரணும் அப்படின்னு அன்னைக்கே தோணிச்சா, இல்ல சரி கிடைக்கிறதெல்லாம் எடுத்துப்போம், வாழ்க்கை எங்க கூட்டு போறதோ போலாம், அந்த மாதிரி ஆளா? எந்த மாதிரி ஆள் நீங்க? பேசிக்கா சொல்லணும்னா ரொம்ப இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதிகம் உள்ள ஆளு. நான் ஹீரோ ஆயிடுவேன் அப்படின்னு நான் நினைச்சேன் அப்படின்னு நான் சொன்னேன்னா அது ரொம்ப பொய். அது கிடைக்கிற வாய்ப்பு எல்லாத்தையும் பண்ணிட்டு ஹம்பிளா சொல்லாதீங்க, உண்மையா சொல்லுங்க. இல்ல உண்மையா வந்து ஹீரோன்ற சினிமால இருக்கணும், பெரிய ஸ்கிரீன்ல இருக்கணும், அதுல நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஸ்கோர் பண்ணணும், கிளாப்ஸ் வாங்கணும், அந்த ஆசை வெறி எப்பவுமே பயங்கரமா இருந்துச்சு. ஆனா அது வந்து இது பண்ணி இப்படி பண்ணி நான் ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவா தான் அப்படின்றதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அது வந்து இயல்பா நடக்கிறது இல்ல. அது வந்து ரொம்ப ஈஸியா நடக்கிறதும் இல்ல. அதனால என்னன்னா நம்மளே ஓகே கிடைக்கிறது, இது கிடைக்குது, தனுஷ் சார் மாதிரி ஒரு பெரிய ஹீரோ பக்கத்துல நமக்கு நிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, இந்த படத்தை பாக்குறதுக்கு ஜனங்கள் நிறைய வருவாங்க,
அங்க உன்னுடைய டேலண்ட் உனக்கு நீ திறமை இருக்கு நம்பினா இந்த சீனை பயன்படுத்தி அந்த மொமெண்ட்டை பயன்படுத்தி இந்த ஜோக்கு நீ சொல்லிடு, இந்த காமெடி நீ பண்ணிடு அப்படின்றதுதான். நான் பாண்டராஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க, சினிமா வாய்ப்பு. அதுல வந்து ஒரு ஹீரோன்னு சொல்ல முடியாது, அதுல ஒன் ஆஃப் த லீடு. 3ல ப்ராப்பர் காமெடின்னு, இன்னொரு பக்கம் மனங்கத்தி பறையன்னு ஒரு படத்துல மெயின் ஃபுல் லீடு. நான் என்ன 3யுமே பண்ணுவோம், இதுல ஏதோ ஒண்ணு கிளிக் ஆயிரும், அதுல இருந்து நம்ம ரூட்டு பிடிச்சு போயிடலாம் அப்படின்றத நம்பிக்கையா இருந்தது. அது அப்படி பண்ணதுதான். ஏன்னா நான் இப்போ நம்ம இவரு விஷ்ணு விஷாலோட பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, நம்மளோட அதாவது இதுதான் எனக்கு செட் ஆகும், இப்படியே நடிச்சுட்டு போனாதான் என்னால ஹிட் கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க மத்தியில நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு காமெடினா ஒரு ரோல், ஒரு ஒன் ஆஃப் த லீடா ஒரு ரோல், லீடா ஒரு ரோல். உங்களுக்கு அப்ப தோணலையா மக்கள் நம்மள என்னவா பாப்பாங்கன்னு தோணலையா? இல்ல மக்கள் நம்மள பார்த்தா போதும்னு தான் தோணுச்சு எனக்கு. ஏதோ வகையில நம்மள பாத்துரு, இதுல எது மட்டும் போறோம் அந்த மாதிரி. அதேதான் எக்ஸாக்ட். ஏன்னா நமக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்குதுன்றது வந்து பெரிய விஷயம். சினிமா வாய்ப்புகள் கிடைக்கும், நல்ல சினிமா வாய்ப்புகள்ன்றது ஒரு நேஷனல் அவார்டு வின்னிங் டைரக்டரோட ஒரு பெரிய ஹீரோவோட இப்படிலாம் கிடைக்குதுன்னு போது அதை பயன்படுத்தி பாத்துரு. அதுல ஒண்ணு கிளிக் ஆகும், அதுல இருந்து அது டிரைவ் பண்ணும். நான் இன்னொன்னு எப்பவுமே என்ன லைஃப்ல பேசிக்காவே என்னன்னா, ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் தான் நான் ரொம்ப விரும்புவேன். நானு அங்க போய் அதுவாகி அப்படி ஆகின்றது வந்து எனக்கே மலைப்பா இருக்கும், பயத்தை அதிகமாக்கிடும். சோ இவ்வளவு தூரம் இப்ப போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அந்த தூரம் பக்கத்துல தெரியும், அது மட்டும் தான் ஐடியா வந்தது. ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொல்லலாம், சொன்ன ஏத்தி விடுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவனை எப்ப பார்த்தாலும் ஹீரோ சூப்பர் நீ தாண்டா ஹீரோன்னு காலேஜ் படிக்கும் போதே பண்ணுவானுங்க. நான் அந்த மிமிக்ரி பண்றதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு பேர் கிளாப் பண்றாங்க, சூப்பர் நீ ஹீரோடா அப்படின்னா, சாம வாடா அரியரை முடிப்போம், இப்படி பண்ணாதீங்கடா அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்போம். இப்ப வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்கிரீன்ல நம்மள கொஞ்சம் கொஞ்சமா காமிச்சு ஒண்ணு ஒண்ணா வரதான் அப்புறம் தான் கொஞ்சம் கான்பிடன்ஸ் வந்து அப்படி ஓகே இனிமே வந்து இதை சின்சியரா எடுத்துக்கிட்டு கரெக்டா பண்ணுவோம் அப்படின்றது வந்துச்சு. இல்ல இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு ஒரு மாதிரி என்ன எந்த டைரக்ஷன்ல நீங்க வந்திருக்கீங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டீங்க. ஏன்னா நான் பார்த்து அங்கேயிருந்து பார்த்து வந்திருக்கேன், சோ எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும். இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க, இல்ல அன்னைக்கு மக்கள் பார்த்தா மட்டும் போருங்க அப்படிங்கிற மாதிரி நடிச்சுட்டேன் அப்படின்னு. அங்கேருந்து இன்னைக்கு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா, நல்லா உங்களோட மூவி சீக்வன்ஸை பாருங்க. வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு படம். அதான் எப்படின்னா, சிவகார்த்திகேயனுக்கு இந்த ஸ்கிரிப்ட் அடிச்சு காப்பி அடிச்சு ஒட்டுனதுங்க. இது வேற யாருமே பண்ண முடியாது. நீங்களும் பரோட்டா சரியும் அந்த ஒரு இடத்துல ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்ற வரைக்கும் அந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்குன்னே செஞ்சது. ஓகே அக்ரீடு. இப்ப நெக்ஸ்ட் நீங்க மூவ் ஆன் பண்ணி எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்கீங்க. ஒரு மெடிக்கல் த்ரில்லர் பண்ணீங்க, காக்கி சட்டைன்னு ஒரு படம், அந்த மாதிரி ஒரு மெடிக்கல் த்ரில்லர். அப்புறம் அடல்ட்ரி பத்தி ஒரு படம் பண்ணீங்க, இவரோட அந்த ஃபுட் அடல்ட்ரி பத்தி. வேலைக்காரன் படம் பண்ணீங்க. அதுக்கப்புறமா எல்லாமே ஹிட் ஃபிளாப் அதெல்லாம் கிடையாது. எனக்கு படத்தை ரசிப்பேன். ரெமோல வந்து நீங்க ஒரு நர்ஸுங்கிற ரோலை எடுத்து ஒரு டிஃபரெண்டான ஜானர்ல பண்ணிட்டீங்க. இது எல்லாமே பண்ணி இப்ப வந்து மக்கள் உங்ககிட்ட இருந்து ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க. ஏதோ ஒண்ணு சிவகார்த்திகேயன் ஒரு படம் போட்டு டாக்டர்னு போட்டு கடார் முடார் ஹிட், ஒரு ப்ரொடியூசர்னு காணான ஒரு ஹிட். யார் சார் நீங்க? கேட்டா வந்து மக்கள் படம் பார்த்தா மட்டும் போறோம் அப்படின்றீங்க. ஆனா எல்லா வெரைட்டியும் கொடுத்துருக்கீங்க. இந்த ஜேர்னி எப்படி டிராவல் பண்ணி என்ன கத்துட்டு இருக்கீங்க? இப்ப நீங்க சொன்னதா, இது ஒவ்வொன்றும் ஏதோ ஒண்ணு புதுசா கத்துக்க. எனக்கு இதுதான் வருதுன்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள போயிடவும் விரும்பல. பட் மக்கள் ரசிக்கிறதே இதுல கொடுக்கணும்ன்றதான். இதுதான் நான் அந்த பிகினிங்ல சொன்னேன்ல, அண்டர் பிரஷர் வந்து எதை டெலிவர் பண்றோம், எப்படி டெலிவர் பண்றோம்ன்றதுல நான் மிஸ்ஸும் பண்ணிருக்கேன், டெலிவரும் பண்ணிருக்கேன் அப்படின்றதான். மிஸ் பண்ணும்போது என்ன கத்துக்கணும், இதை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா பெட்டரா இருக்கும். பட் இப்ப நான் ஓவராலா புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஃபேமிலியா எல்லாரும் வந்து தைரியமா படம் பாக்குறாங்க தியேட்டருக்கு வந்து. அவங்க வந்து ட்ரெய்லரை பார்த்துட்டு இவன் படத்துக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு போலாமா வேண்டாமான்ற டவுட் அவங்களுக்கு இல்ல. சோ அந்த பாட்டே பாட வைக்கிறீங்களா? அப்புறம் எப்படி அதனால இது நடந்ததுன்னு கூட சொல்லலாம். அது ஒரு சோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் படத்துல சேர்த்துக்கலாம், இதெல்லாம் வேணான்றது. பட் ஓவராலா அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புறாங்க. அதுக்குள்ள புதுசா ஏதாவது ஒண்ணு ட்ரை பண்ணி பாத்துருவோமேன்றதான். இது வரைக்கும் பண்ணது எல்லாமே நான் வந்து ஒரு R&D, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சு இதெல்லாம் பண்ணி பாத்துருக்கோம். இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணிட்டோம், இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம், இதுல இதை குறைச்சி இதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும், அதெல்லாம்ன்றதுதான். பட் கூட பண்ற விஷயங்கள் எல்லாம் இப்ப லிரிசிஸ்ட் அப்படின்றதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா அதை வந்து நான் ரொம்ப லிரிசிஸ்ட்ன்ற வார்த்தையை நான் ரொம்ப ப்ரொஃபஷனலா யூஸ் பண்ணேன்னா அது தப்பாயிடும். அது ஏன்னா நமக்கு ஜாலியா வர்ற வார்த்தைகளை போட்டு அது பண்றோம். அதுல வந்து நம்மளுடைய மொழியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தி அப்படி பண்ணாதான் அது கரெக்டா பாடலாசிரியர் கவிஞன்றதுக்குள்ள வரும். ப்ரொடியூசர் அப்படின்ற ஆங்கிள் எங்க வருது அப்படின்னா, நான் மட்டும் அப்படியே போயிட்டே இருக்கேன். அப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க, அதை பண்ணி பார்ப்போமே அப்படின்றது மட்டும்தான். அதுதான் அந்த ப்ரொடியூசரோட
அதுல வேற எதுவுமே கிடையாது. அந்த பக்கம் போய் பார்த்து இந்த பக்கம் போய் பார்த்து கொஞ்சம் 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 தெரிஞ்சுப்போமே, அதுல ஒரு பாடம் கிடைக்குது, அதுல ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்குது. அத நம்மளோட ஸ்கிரிப்ட் செலக்ஷன்ல பயன்படுத்த முடியுது. சோ இப்படி எல்லாமே ஒன்னோட ஒண்ணு லிங்க் ஆகி அப்படியே இப்பதான் ஃபைனலா போகுதுன்னு வந்திருக்கீங்க. நம்புறேன். நான் ஒரு இன்ஜினியரா எம்பிஏவும் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத என்ன பண்ணிருக்கீங்கன்னா, எனக்கு இது ஒர்க் ஆயிருக்கு, எனக்கு இது ஒர்க் ஆகல, இது எழுதலன்னா இன்ஜினியர் கிடையாது, இது எனக்கு ஒர்க் ஆயிருக்கு, ஒர்க் ஆகலன்னு அந்த ஃபார்முலா அட்லீஸ்ட் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணணும் அட் சம் ஸ்டேஜ் இல்லையா? நீங்க கொண்டு வந்துருவீங்க அதை. ஆமா, வேற வழி இல்ல. இல்ல இந்த ப்ரொடியூசர்ங்கிற டாபிக் அப்படி லைட்டா விட்டுருவா மட்டும் நினைக்காதீங்க. எங்க ஏரியா, அது எங்க ஏரியா, நீங்க வந்திருக்கீங்க அந்த ஏரியாக்குள்ள. ஓகே. கனாங்கிற படத்தை ஒரு கிரிக்கெட் பேஸ் பண்ணி ஒரு படம். எனக்கு இந்த படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, இந்த நெல்சன் திலீப் குமார் அப்படிங்கிறவர் ஒரு டைரக்டர், அவரோட இப்ப நீங்க படம் பண்றீங்க, டாக்டர் படம் பண்றீங்க, அவரு பேரை எதுக்கு நீங்க அங்க வச்சீங்க? ஒரு மார்க் பவுச்சர் அப்படிங்கிறவர் கண்ணுல இதே மாதிரி அடிப்பட்டு அவருக்கு கீஸ்வெட்டர்னு இங்கிலாந்துல ஒருத்தருக்கு இந்த மாதிரி முடிஞ்சது. அங்கேருந்து இன்ஸ்பிரேஷனா இது நெல்சன் திலீப் குமார் சொன்னதுனால அவர் பேரை வச்சீங்களா? எதுக்கு வச்சீங்க? வந்து இந்த கேரக்டர் எழுதும்போது வந்து மார்க் பவுச்சர் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் எழுதினது அது. பட் மோர் ஆஃப் வந்து ராகுல் டிராவிட் அவருடைய ரெஃபரன்ஸ் தான் அந்த கேரக்டருக்கு. அது ரொம்ப குவைட்டாவே இருக்கும், சைலண்டாவே இருக்கும், ரிசல்ட்ஸ் மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணும், ரொம்ப எந்த விதமான இதுவும் இருக்காது. அண்ட் அவர் வாங்க முடியாத வேர்ல்ட் கப் வந்து ராகுல் டிராவிட் வந்து அவர் கோச் பண்ணி ட்ரெயின் பண்ணி இன்னொரு டீமை வாங்க வச்சாருன்ற ஒரு ஐடியா இருக்குல்ல. ஸோ அதுதான் தூக்கி அந்த கேரக்டருக்கு வச்சது. ஸோ இதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னும் போது அருண்ராஜா ஒர்க் பண்ணது நெல்சன் திலீப் குமார் கிட்ட. ஸோ அதை வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சது தான் அந்த பேர். அது அவர் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த சினிமாவெல்லாம் கொண்டு போய் காட்டினது. நாங்க டிவிக்குள்ளே இருக்கும்போது நான் ஃபர்ஸ்ட் சினிமா பண்றதுக்கு முன்னாடியே நெல்சனோட ஒர்க் பண்ணிட்டோம் நாங்க எல்லாருமே. போய் எல்லாருமே வந்து அந்த ஷூட்டிங் அட்மாஸ்பியரை ஃபர்ஸ்ட் நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருந்த நம்ம வந்து ஒன் ஸ்டெப் இப்போ உள்ள இருக்கோம், க்ளோசர் டு கேமரா இருக்கும் எல்லாருமே. அதை ஃபர்ஸ்ட் எங்களுக்கு அந்த டோரை ஓபன் பண்ணதுனால அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கனால அந்த பேரை வச்சது. பட் பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து அந்த ஆக்சிடென்ட் வந்து மார்க் பவுச்சர், பட் ஓவரால் அந்த கேரக்டருக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து ராகுல் டிராவிட் சார் தான். ராகுல் டிராவிட் மார்க் பவுச்சரை சேர்த்து எடுத்த படம் தான் காணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுல இன்ஃபேக்ட் நம்ம சிவகார்த்திகேயனே கீப்பிங் வேற பண்ணிருக்காரு. இல்ல எதனால அதை கேட்டேன்னா, ஒரு நாள் எதிர்த்து அப்படி யாரோ ஒருத்தர் வந்து ட்விட்டர்லயோ எங்கயோ இன்ஸ்டாகிராம்லயோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, இந்த மாதிரி அநியாயமா நெல்சன் திலீப் குமாரை கிரிக்கெட் விளையாட விடாம கெடுத்துட்டீங்களே அப்படின்னு. யார் சார் நெல்சன் திலீப் குமார்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி ஒரு டேலண்ட தமிழ்நாடுக்கு வந்து நீங்க வர விடாம செஞ்சுட்டீங்க. யாரு? நானா தமிழ்நாட்டுக்கு வர விடாம செஞ்சுட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக்ல போயிட்டு கூகுள் பண்ண நெல்சன் திலீப் குமார் படத்தை பார்த்திருக்கோம். நெல்சன் திலீப் குமார் கூகுள் பண்ண உடனே நெல்சன் திலீப் குமார் அப்படின்னு விக்கிபீடியால ஓபன் ஆயிடுச்சு. ஐயோ நிஜமா ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்குடா அப்படின்னு சொல்லி படிக்க அப்புறம் தான் தெரிஞ்சது அந்த கேரக்டர்ல வந்தது உங்க பேரு அப்படிங்கிறது ஞாபகமே வந்தது எனக்கு. அதுல நிறைய மீம்ஸ் வந்துச்சு. அதை வச்சு இந்த தமிழக வீரரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இந்தியாவுக்காக முதல் போட்டியிலேயே செஞ்சுரி அடித்தவர், அப்படி பார்த்தா எனக்கு வரிசையா போடலாம். இந்த அத்லெட்டை உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா, இவர் மாரத்தான் வெற்றி பெற்றவர், இவர் பாக்ஸிங் வெற்றி பெற்றவர், எல்லாத்தையும் தொட்டு வச்சிட்டேன். அது நல்லா பண்றோமோ இல்லையோ எல்லாத்தையும் பண்ணி விட்டுறலான்னு. இல்ல இப்ப அதான் நீங்களே கொண்டு வரீங்க. அத்லெட்டிக்ஸ்ல வந்து அப்படியே மாரத்தான் ஓடி ஜெயிச்சிட்டீங்க. ஹரிஷ பிடிக்குமா குஞ்சித பாதம்? யாருக்கு பிடிக்கும்? யாரை பிடிக்கும் உங்களுக்கு? குஞ்சித பாதம் தான். இன்ஃபேக்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் உங்க மான் கராத்தே கேரக்டர் தான். ஒரு மேட்சை முடிச்சு அந்த போஸ வேற பண்ணிருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு எனக்கு. ஆமா, அந்த மான் கராத்தே பீட்டரா நீங்க வரும்போது அதுக்கெல்லாம் தனித்தனியா ட்ரைனிங் எடுத்துப்பீங்களா சிவா? டான்ஸ பத்தி சொல்லிட்டீங்க, டான்ஸ் நமக்கு வராது நின்னே பேசிட்டோம். டான்ஸுக்கு தனியா ட்ரைனிங் எடுத்துப்பீங்க, கிரிக்கெட்டுக்கு தனியா ட்ரைனிங் எடுத்துப்பீங்க, பாக்ஸிங் இதுக்கெல்லாம் தனித்தனியா ட்ரைனிங் எடுப்பீங்களா? எடுக்க முயற்சி பண்ணிருக்கேன் நானு. அதுல வந்து ஓரளவுக்கு ட்ரைனிங் எடுத்தது அந்த பாக்ஸிங் இது மட்டும். ஏன்னா அது சுத்தமா தெரியாது. கிரிக்கெட் கூட தோராயமா ஆடி இருக்கும், பெர்ஃபெக்ட் கிடையாது. அங்க போய் கீப்பிங்லாம் அங்கேயே இருந்த பிளேயர்ஸ் அவங்க எல்லாருமே ஸ்டேட்டுக்கு ஆடுறவங்க தான். அங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாருமே நிறைய ஸ்டேட்ஸுக்கு ஆடுறவங்க தான். அவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸை கத்துக்கிட்டு அப்படி பண்ணிட்டேன் நானு. பாக்ஸிங் லேட் டான்ஸ் வந்து போய் கத்துக்கவும் பயம்தான். ஸோ ஸ்பாட்ல என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை வந்து அப்படியே ரெடி பண்ணி ஒரு அவங்க கொடுக்குற மாஸ்டர்ஸ் எல்லாம் கொடுக்குற ஒரு தைரியத்துல அப்படியே கொஞ்சம் எடுத்து வந்தாச்சு. அது இல்ல சும்மா லேஸ்பட்ட விஷயம் இல்லைன்னா டான்ஸ் உங்களோட எவல்யூஷன் பாத்திருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி அந்த கருத்தவெல்லாம் கலி சாங்ல வந்து வேற லெவல்ல பின்னிட்டீங்க. ஆனா அதெல்லாம் வந்து எப்படி சொல்றது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பாக்குறது வந்து ரொம்ப டிராஸ்டிக்கா தெரியுற ஒரு ஆள் உங்களுக்கு உங்க டான்ஸ். இந்த மாதிரிலாம் இன்ஃபேக்ட் வந்து அந்த கனா படத்துல வர சொல்வீங்க, ஆஃப் சைட்ல போடாத லெக் சைட்ல போடு அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்கீங்க அந்த ஸ்டம்பிங்க. பார்க்கும்போது சரி ஓகே, நமக்கு பிடிச்ச பாஷை தமிழ் ஜென்ரலா இந்தியன் டீம் எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க, அது அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கணும்னு எப்படி தோணிச்சு உங்களுக்கு? இல்ல இதுல பேசிக்கா என்னன்னா ஒரு கிளாப் மொமெண்ட் வேணும் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சது. அது
அது வந்து இப்படி இந்த ஃபீல்ட்ல வந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்றத. அண்ட் இன்னொன்னு உங்களுக்கு அதுவும் சொல்லணும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது, அந்த கௌசல்யா கிருஷ்ணமூர்த்தி கேரக்டர்லாம் உங்களோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமும் இருக்கு அதுல. ஆமா அதான் பால் இப்படி மடிச்சு கேரம் பால போட்டாங்களே. ஆமா, சோ அதெல்லாமும் வச்சுட்டோம் நாங்க. நாங்களாம் வந்து கற்பனை பண்ணிக்கிட்டோம். லைக் நீங்க வந்து டீமுக்குள்ள போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும், நீங்க எப்படி அங்க இருந்து ஓவர் கம் பண்ணி வந்திருப்பீங்க, நீங்க ஒரு வேலை பேசுறேன் இதை பத்தி நிறைய டிஸ்கஷன்லாம் நானும் அருண் ராஜாவும் பேசியிருக்கோம். நம்ம அந்த இடத்துல நம்ம இப்ப தமிழ்நாட்டுல தான் அந்த படம் ஃபைனலி எல்லாரும் பார்க்க போறாங்க அப்படின்னு போது அவங்களோட கனெக்ட் ஆகுற ஒரு டைலாக் இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் அது அந்த இடத்துல நான் பேசிட்டு அதை கொண்டு வந்து ஆஸ்திரேலியா டீமோட வச்சோம். அது உங்கள்ட்ட தான் கேட்கணும், அந்த மாதிரிலாம் நடந்திருக்கா நிறைய? இல்ல அதுதான் நீங்க இப்ப சொன்னோன்னே ஞாபகம் வந்தது. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேரம் பால் போடுறது வந்து டென்னிஸ் பால்ல போட்டுடலாம் சிவா. அதாவது டென்னிஸ் பால் இப்படி மடக்கி விரல் இப்படி போச்சுன்னா டென்னிஸ் பால் மடங்கிடும். இந்த விரலுக்குள்ள உள்ள அமுக்கி நீங்க இந்த 2 விரலால அமுக்கி போட்டுலாம் சின்ன பால். அத முதல் தடவை சரி என்னாச்சு, எங்க அப்பா தான் சொன்னாரு. எங்க அப்பா டென்னிஸ் பால் கிரிக்கெட் ஆனாலே பிடிக்காது. திட்டி விட்டுருவாருங்க. டென்னிஸ் பால் ஆடுறத பார்த்தாருன்னா 4ல இருந்து உனக்கு கிரிக்கெட் கிடையாது, மட்டையை தூக்கி மேல போட்டுருவேன். அந்த மாதிரி கோவம் வரும். ஏன்னா நான் பைசா கொடுத்து உனக்கு கோச்சிங் அனுப்புறேன், நீ இந்த மாதிரி விளையாண்டுருக்கியா ரோட்ல, அந்த மாதிரி கோவம் வரும் அவருக்கு. அப்புறம் ஒரு நாள் என்ன பண்ணாரு, நான் இப்படி கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரஞ்சி டிராஃபி ஆடிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாரு, டேய் ஏதோ அஜந்தா மெண்டிஸ் ஒருத்த வந்து சொடுக்கு போடுறானடா, உனக்கு அதெல்லாம் தெரியுமா அப்படின்னாரு. தெரியும், டென்னிஸ் பால்ல போடுவேன் அப்படின்னு. அப்ப கிரிக்கெட் பால்ல போட அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேஷுவலா போயிட்டாரு. ஓகே, அந்த கிரிக்கெட் பால்ல இவர் போடன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த ஒரு 15 அடுத்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 3 வருஷம் ஆச்சு. போட அடிச்சுட்டு ஒத்த கையாலாம் அடிப்பாங்க. நம்ம தினேஷ் கார்த்திக் பத்ரிலாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் நெட்ல ஆடும்போது டேய் என்ன போடுற அப்படின்னு காது மேல அடிக்கிற மாதிரி அந்த பால் அடிப்பாங்க. சரியா விடாது. பால் வந்து அமுங்கன்னா எல்லாம் ஃபுல்லா நீங்க பார்த்தா தெரியும் வெட்டி போய் கிடக்கும் இந்த சைட்லாம் விரல்லாம். அதை போட போட அவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதை அவங்க நினைக்கும் போது அதை பார்த்தும் போது எனக்கு அப்படியே எம்பத்தைஸ் ஆச்சு. அவங்க பால் போடுவாங்க, 6 அடிச்சிடுவாரு அந்த லோக்கல் மேட்ச்ல. ஆமா, லோக்கல் மேட்ச்ல 6 அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு. ஓகே, இவங்க தானே இங்க போட்டுருவோமே, ஒரு 4 வாட்டி யோசனை வரும். 6 அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த தடவை போடுறதுக்கு யோசனை வரும். அதெல்லாம் யோசிச்சு கடைசியில ஒரு பெரிய மூமெண்ட்ல ஆனதுங்கிறது வந்து நிறைய நடந்துருக்கு. உங்க பயோபிக்ல 4 சீனை சுட்டுட்டோம்னு நினைக்கிறேன். இதெல்லாம் இதுக்கு மேல நிறைய இருக்கு. நீங்க தான் சொன்னீங்க ஆஃப் சைட்ல போடாத அப்படின்னீங்கல்ல, அந்த மாதிரி 1 கோடி விஷயம் இருக்கு. ஹிந்தி எவ்வளவு ஃபர்ஸ்ட் ஹிந்தி படிச்சிருக்கேன், எழுத படிக்க தெரியும். நம்ம ஊர்ல பேசி பழக்கம் கிடையாது. முதல் தடவை போன உடனே இவங்க பாட்டு யூபி பசங்க, பாம்பே பசங்க, டெல்லி பசங்க ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க. நமக்கு ஹிந்தி அல்ல பேச புரிய கூட புரியாது. சாப்பாடு கொடுக்கணும்னா கூட கேட்கணும், பேல்பூரி பானிபூரி தான் கேட்க தெரியும். அவங்க கிட்ட போய் எங்க கர்ட் ரைஸ் கொடு, ரசம் சாதத்தை கொடு எங்க போய் கேட்கறது. அதெல்லாம் ரொம்ப டிஃபிகல்ட். பட் சிவா, இது நான் உங்களை கேட்க வந்தா நீங்க என்ன கேட்க வந்தீங்களான்னு எனக்கு புரியல. நானும் அப்படியே இது எனக்கு உங்களுக்கு சினிமா பயங்கரமா பிடிக்கும், அதே மாதிரி எனக்கு கிரிக்கெட் பயங்கரமா பிடிக்கும். அது நாங்க கேப்ல 2-3 விஷயங்கள் அதை நீங்களும் சொன்னீங்கன்னா நாங்களும் அப்படியே பயங்கரமா கேட்டு போல. ஏன்னா நீங்க அடிக்கடி நானும் பாத்திருக்கேன். நானு அவரு தோனி வந்து உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு, நீங்களும் ஒண்ணு அப்படியே பேசாம போய் போடுவீங்க, டப்புன்னு அந்த பால் விக்கெட்டா இருக்கும். அது அப்ப எங்களுக்கு என்னமோ ஒண்ணு பேசிருக்கு, என்னவா இருக்கும், நாங்களே ஒண்ணு கற்பனை பண்ணி குதிச்சுக்கிட்டு, அதெல்லாம் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட். ஒண்ணுமே இருக்காது. ஏய் பயப்படாதரா, கரெக்டா போட்டுறா, 20 அடிச்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிருப்பாரு. எல்லா தடவையும் சீக்கிரட் எல்லாம் பெருசா ஒண்ணும் கிடையாது. நீங்க வேற. சரி சிவா, எனக்கு இப்ப நீங்க நம்ம ஒரு ட்ரிப் டவுன் மெமரி லைன் எடுத்துடலாம் சிவா. ஃபர்ஸ்ட் போயிட்டோம், நம்ம கலக்க போறது யாருல ஆரம்பிச்சிட்டோம், கடைசியில வந்து இப்ப டாக்டர்ல சேர்ந்திருக்கோம். இது வரைக்கும் உங்களுக்கு நடந்தது எல்லாமே, உங்க லைஃப்ல பண்ணது எல்லாமே ஒரு ஸ்மூத் செயிலிங்கா, இல்ல இதுல நிறைய லேர்னிங் இருந்திருக்கா? இந்த சினிமால ஒரு நார்மல் ஒரு யூத்தா நீங்க இறங்கினீங்க, இதுல ஃபேஸ் பண்ண ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப், ஒரு நார்மல் இப்போ ஒரு லெட்ஸ் சே ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருந்து ரொம்ப ஊர்ல இருந்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் சந்திப்பாங்க? நீங்க அது உங்களுக்கு எது ஷாக்கா இருந்துச்சு? ஸ்மூத் செயிலிங் சான்ஸே கிடையாது. நமக்கு வேற எதிர்நீச்சல்னு டைட்டில் வேற வந்துருச்சு. ஸோ அதனால அதுதான் ஒரே ஆப்ஷன். அது எல்லா துறையா இருந்தாலும் அது சினிமான் போது அது இன்னும் ஜாஸ்தி தான் இருக்கும். பேசிக்கா நமக்கு வந்து அந்த அந்த பேஷன்ஸ்ன்றது தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பேசிக் ரெஸ்பெக்ட்ங்கிறது கிடைக்கவே சில வருடங்கள் ஆகும். நீங்க போய் ஒரு ஆபீஸ்ல அப்ரோச் பண்றீங்கன்னா அவங்க வந்து பொறுமையா பதில் சொல்ற சூழல்ல இருக்கவே மாட்டாங்க. அது எந்த ஆபீஸா இருந்தாலும், மேபி இப்ப நான் பண்ற படங்கள் ஆபீஸ்ல கூட அது நடந்திருக்கலாம். அது அவங்களுக்கு பேசிக்கா ஒன்னு சொல்லி ஒரு பதில் சொல்லி அனுப்ப வேண்டிய சூழலே இருக்காது. அது அங்க இருந்தே நமக்கு அந்த பொறுமை வேணும்னு நினைக்கிறேன். போய் இதற்காக தான் நான் வந்திருக்கிறேன், இதுதான் நான் பண்ண விரும்புறேன் அப்படின்றதுல இருந்து. அண்ட் நம்ம எங்க இருந்து வந்தாலும் இந்த சென்னையே ஆக்சுவலா ஒரு சேலஞ்ச் தான். ஊர்ல இருந்து வர்றவங்களுக்கு வந்து சென்னையே ஒரு சேலஞ்ச் தான். நான் சென்னை வந்து ஐயோ பயங்கரமான ஊர் அப்படி சொல்லல. இந்த ஊரோட ஸ்பீடுக்கு ஃபர்ஸ்ட் அடாப்ட் ஆகணும். இந்த ஊர்ல ஒரு ஆமா ஆமா இந்த ஊரோட டைம்க்கு, இந்த ஊரோட ஸ்பீடுக்கு, இந்த ஊர்ல எல்லாருக்குமே ப்ரெஷர் இருக்கு. இப்போ பேசிக்கா சிம்பிள் ப்ரெஷர்ல நமக்கு டிராபிக் எல்லாமே பெரிய ப்ரெஷர் தான் நமக்கு.
இது எல்லாத்தையும் பேசிக்கா நம்ம பழகிட்டு நம்ம டெய்லி சோர்வடையாம அந்த பேஷன்ஸோட முயற்சி பண்றதுதான் பேசிக் ஸ்டெப்னு நினைக்கிறேன் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதற்கப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட், நமக்கு என்ன வருது வரலன்னு சொல்லிடுறேன். அன்னைக்கு நான் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க, நம்ம மனசு நம்ம கிட்ட சொல்லிட்டு டேய் உனக்கு இது வராதுடா, இது நீ பண்ணாதரான்னு சொல்லும், அதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க. அன்னைக்கு நான் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் பார்த்துட்டு இருக்கும்போது அது எக்ஸாக்டா பெர்ஃபெக்ட் வருது. அது வந்து பிகினிங்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு இது வராது, இது தெரியாதுன்றதை அக்செப்ட் பண்ணிட்டு அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செய்யறோம் அப்படிங்கிறது. அண்ட் பேசிக்கா ஒருத்தர்கிட்ட பேசுறது அந்த அப்ரோச்ல இருந்தே நமக்கு முக்கியம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஆட்ரிபியூட்டும் நமக்கு அவசியம் சினிமாக்குள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. இது தெரிஞ்சிருச்சு நான் பண்ணிடுவேன்றது இங்க சாத்தியமே கிடையாது. அண்ட் இன்னொன்னு, ஒரு ஹிட் அப்படிங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. நம்மள மாதிரி பசங்க ஒரு தடவை ஜெயிச்சா ஒத்துக்க மாட்டாங்க, ஒவ்வொரு தடவையும் ஜெயிக்கணும் அப்படின்ற டயலாக் வந்து பெர்ஃபெக்ட். எல்லாருக்குமே அது நடந்தே தீரணும். அது ஸோ ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது கண்ணா பின்னான்னு இருக்குது. நான் சில ப்ரெஷரை வந்து சம்டைம் ஸ்டேஜ்லயே வந்து நான் அது அழுது எல்லாம் என்னோட ப்ரெஷர் எல்லாம் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். அது நானு சம்டைம்ஸ் வந்து அதை நான் வெளியில சொல்லிடவே கூடாதுன்னு நினைப்பேன். அன்னைக்கே நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதை நான் ஸ்டேஜ்ல வந்து ஐயோ இவ்வளவு ப்ரெஷர்ல நம்ம போய் அதை வெடிச்சிட்டோம். ஏன்னா ஊர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு வந்து ஐயோ சினிமா ரொம்ப கஷ்டம் போல, போகக்கூடாது போல, ஐயோ ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. நம்ம வந்து அது பாசிட்டிவான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான் அதுக்கு கொடுக்கணும்ன்றதுனால அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் இதாயிட்டேன். நமக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமா டிஸ்கஸ் பண்ண வேணாம், இங்க இருக்கிற நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் சக்சஸையும் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்குள்ள வந்துட்டேன் நான். ஸோ இங்க ப்ரெஷர் ஹெவி தான். பட் அதுவும் நம்ம வந்து ஊர்ல இருந்தெல்லாம் இப்படி எல்லாம் வரோம், இல்ல வந்து பேக்ரவுண்ட் இல்லாம இதுக்குள்ள வரோம் போது ஹெவி ப்ரெஷர் இருக்கும். அதுக்கு நம்ம மென்டலி ப்ரிப்பேர் ஆகி வரணும். எது நடந்தாலும் நான் இதை விட மாட்டேன் அப்படின்றதுக்குள்ள ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மென்டலி. அப்படி இருந்தா நம்ம ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். ரைட். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்த இது ஃபர்ஸ்ட் ஊர்ல இருந்து வந்தாலே சென்னையோட ஸ்பீடுக்கு அடாப்ட் பண்றது எனக்கெல்லாம் ஒரு சேலஞ்சா இருந்தது அப்படின்றீங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பல இடத்துல உங்களை கதவை சாத்திருப்பாங்கல்ல, ஏர்லி டேஸ் எல்லாம் கதவை சாத்திருப்பாங்க. தம்பி போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி கதவை சாத்திருப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு முறையும் கதவை சாத்தும் போது உங்களுக்கு என்ன தோணும்? கதவை சாத்தின உடனே நான் ஊருக்கு போயிடுறேன்டா அப்படின்னு தோணுமா? டேய் ஒரு நாள் உன்னை தட்டி திறக்க வைக்கிறேன் இந்த கதவைன்னு தோணும்? ஊருக்கு போயிடணும்ன்றது தோணுனதே கிடையாது. இது வரைக்கும் அப்படி யோசிச்சதே இல்லை. இது வேண்டாம், இதை விட்டுறலான்றது யோசிச்சதே கிடையாது. அந்த ஒரு செகண்ட் கோவம் பயங்கரமா இருக்கும். ஒரு செகண்ட் மேபி ஒன் மினிட் ஆர் 1 hour பயங்கர கோவமா இருக்கும். அண்ட் லக்கிலி நல்ல நண்பர்கள் இருந்ததுனால அவங்களோட சிரிச்சு அதை பட்டுன்னு மறந்து வாட் நெக்ஸ்ட், எதை நோக்கி அடுத்து போகணுன்றதுக்கு மைண்ட் ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அது கோவம் உடனே வரும். அது வந்து பதிலையாவது ஒழுங்கா சொல்லுங்கடா அப்படின்றதெல்லாம் நிறைய இருக்கும். அது ஆனா அவங்களையும் குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்க வர்ற எல்லாரையுமே செலக்ட் பண்ணிட்டு ஒரு படத்துல எத்தனை பேர் நடிக்க வைக்கிறது, அது வேற இருக்குது. இந்த ரிஜெக்ஷன்ஸ்ன்றது எல்லா இடங்களையும் நான் ஃபர்ஸ்ட் சொன்னதுல அந்த அந்த கலக்போதியாருக்கு ஆங்கர் பண்றது வந்து சூழ்நிலை வந்து 2 லிங்க் பேச சொல்றாங்க. நான் பேசினேன், ஆனா வந்து எனக்கே உதறுது. நம்ம மிமிக்ரி அதுக்கு முன்னாடி 20 ஸ்டேஜ்ல பண்ணிருக்கோம், அதை பண்ணிட்டோம். இப்ப ஆங்கர் லிங்க்ன்றாங்க. என்ன பேசணும், எப்படி ஆரம்பிக்கணும், எது எனர்ஜி இல்ல, எதுவுமே புரியல. அப்படியே இறக்கி கோட்டை அப்படியே கட்டிட்டு நீங்க வீட்டுக்கு போயிட்டு வேற ஷோ பண்ணிக்கலாம், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லும்போது ஆத்திரமா வருது. எனக்கு தான் தெரியாதுல்ல. எனக்கு இந்த கோவம்லாம் இருந்துச்சு. எனக்கு தான் தெரியாது, நீங்க வந்து ஒரு ஹாஃப் டே என்ன கூப்பிட்டு இப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாமே, ஸ்ட்ரைட்டா கூப்பிட்டு ஷூட்டிங் கூப்பிட்டு வரீங்களே, என்ன ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கலாமே, ஏன் இப்படி பண்றீங்கன்னு இந்த கோவம் தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. வந்து அன்னைக்கு அழுது கிழுது கண்ணெல்லாம் வீங்கி அப்புறம் இது பண்ணேன். அந்த கேள்வி என்கிட்ட கேட்டுக்கிட்டேன். ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா? உனக்கு இவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைக்குது, நீ ப்ரிப்பேர் ஆனியாடா அதுக்கு? நீ 4 பேர் ஆங்கர் பண்ணதை எடுத்து பார்த்திருக்கலாம், இல்ல நீ போய் கேட்டிருக்கலாம் யார்கிட்டயாவது அப்படின்றது. சோ இனிஷியல் கோவம் எல்லாம் அவங்க மேலதான் இருக்கும் அது. பட் அதனால என்னைக்குமே உடஞ்சி திரும்பி மட்டும் போயிடக்கூடாது அப்படின்றதுல எப்பவுமே கிளியரா தான் இருந்தேன். ஏன்னா ஊர்ல எல்லாம் வந்து நம்ம ஓகே இவன் ஏதோ பண்ணிடுவான், இது பண்ணிடுவான் அப்படின்ற நம்பிக்கை நிறைய பேருக்கு இருக்கும்போது நம்ம அந்த ஐடியா இருந்ததே இல்லை எனக்கு என்னைக்குமே. ரைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேர் இது ஒரு நேச்சுரலான டெண்டன்சி தானே. அதாவது ஏதாவது ஒரு ஃபெயிலியர் இருந்துச்சுன்னா அந்த ஃபெயிலியருக்கு வேற ஏதாவது ஒண்ணு இல்ல வேற யாராவது ஒருத்தர பிளேம் பண்றதுங்கிறது ஒரு ஹியூமன் சைக்கி. டெண்டன்சி வந்து நேச்சுரலா வருது. அது வந்து 1 hour 2 மணி நேரம் ஒரு 1 hour 2 hour போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தோணும் சரிடா நம்ம மேல தப்பு இருக்கு அப்படிங்கறது உள் மனசு சொல்லும். பல பேருக்கு இந்த உள் மனசு சொல்லவே சொல்லாது சிவா. அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் சந்திச்சிருக்கீங்களா உங்களோட சினிமா பயணத்துல? ஐயோ நிறைய இருக்கிறாங்க. அவங்க வந்து அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டாங்க. நான் பர்டிகுலரா என்ன இப்போ லாஸ்ட் 2-3 இயர்ஸ்ல நான் கத்துக்கிட்டது என்னன்னா, என் படங்களுடைய ஃபெயிலியருக்கு நான் தான் பொறுப்பு அப்படிங்கறதுல நான் ரொம்ப கிளியரா இருக்கேன் நான். ஏன்னா அதை நான் எடுத்துக்கிட்டா மட்டும்தான் இங்க ரொம்ப நாள் பயணம் பண்ண முடியும். நான் அடுத்து என் மிஸ்டேக்ஸை கம்மி பண்ணிக்க முடியாது. இன்னும் நான் நம்ம நிறைய பேரை தான் பாப்போமே, அதுங்க அது நான் கரெக்டா தாங்க பண்ணேன், அவரு சொதப்பிட்டாருங்க ஃபுல்லா, அந்த ஹீரோ சரியாவே பண்ணலைங்க, அந்த ப்ரொடியூசர் ஃபுல்லா ஐயா அவர் டார்ச்சர் தாங்க அது
அந்த ஹீரோயின் இதே பண்ணலைங்க. அது அது அந்த டைம்ல ஏதோ மழை பெஞ்சுதுங்க, அதனால படம் சரியா போலைங்க. இப்படி வந்து கதைகள் நிறைய இருக்கும். அது இல்ல இங்க ஓடிடுச்சுங்க, பிஎன்சில ஓடலைங்க, அங்க ஓடிச்சுங்க. இல்ல இங்க அந்த ஃபேக்டர் இருக்கு. அது வந்து நமக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கலாவே அது நிறைய இருக்கு. சிட்டில பயங்கரமா போற படங்கள் வந்து ஊர்ல கம்மியா போகும். பிஎன்சில அது வந்து இப்ப அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பேசினா அப்படி சொல்லலாம். ஜெனரலா சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அத அப்படி சொல்றவங்க தான், அதுதான் தப்பு. அது அங்க அப்படி இங்க அப்படி. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு பாருங்க, இந்த ஏரியாலாம் இவ்வளவு வசூல் பண்ணிருக்கு, இந்த ஏரியா இவ்வளவு வசூல் பண்ணிருக்குன்னா அது ஓகே, அது பேசலாம். அது பட் இப்படி ஜென்ரலா சொல்றது இருக்குல்ல, யார் யார் மேலேயும் எல்லாம் பழி போடுறதெல்லாம் ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் இங்க நிறைய இருக்கும். அது நம்ம பார்க்கும்போது ஓகே, நம்ம எதுவும் பதில் திருப்பி எல்லாம் சொல்ல முடியாது. ஓகே, பாவம், நீ என்ன ஒண்ணும் ரொம்ப நாளா நீண்ட நாளா இருக்கிற ஒரு டவுட், அதுல எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டுறேன். நீங்க கண்டிப்பா சொல்லிடுவீங்க பதில் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும். அதான் வந்து சினிமால நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்கிட்டயே சொல்லி, அவன் அப்படிதான்ப்பா, ராசி இல்லாதவன்ப்பா, அவன் நடிச்சா படம் ஓடாதுப்பா, இவன் பண்ணினா இந்த டைரக்டர் பண்ணா படம் ஓடாதுப்பா. இந்த காலத்திலே அந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் இருக்கா சினிமால? மூட நம்பிக்கைகள் இருக்கு சினிமால. பட் அத வந்து அது நான் இது வரைக்கும் அதுல பிலீவ் பண்ணதும் இல்ல. அந்த மாதிரியான பார்த்தது எல்லாம் இருக்கு. மூட நம்பிக்கைகள்ன்றது நிறைய இருக்கு சினிமால. அது ஒரு சிலர் அது இன்னும் பாக்குறவங்க இருக்காங்க. பட் ஆனா அது உடைஞ்சுக்கிட்டே வரதெல்லாம் பார்த்திருக்கேன் நான். ரைட், ஓகே. இப்ப டிவில இருந்து பண்ணா வராது, சரியா வராது. இதுல இருந்து வந்தவங்கன்னா கரெக்டா பண்ண முடியாது. அந்த படத்துல இருந்து நடிக்க வச்சு அவங்கள வந்து இதுல நடிக்க வச்சீங்கன்னா சரியா வராது. அதெல்லாம் பிரேக் ஆயிட்டே வந்ததை நான் பார்த்திருக்கேன் நானு. நிறைய ஹீரோஸா இருக்கட்டும், நிறைய ஹீரோயின்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய பேரை நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அது உடைய அது குறைஞ்சிட்டே வரும். வேற இது மேல போட்டுருவாங்க. ஐயோ, அவரு வேண்டாமே, அந்த படத்துல தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றது. இப்ப கொஞ்சம் இப்ப வந்துட்டு இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து வேற மாதிரியான மைண்ட் செட்டோட தான் வர்றாங்க. அவங்க வந்து எஸ்பெஷலி டைரக்டர்ஸ் சொல்றேன். அவங்களுக்கு என்ன தேவை அவ்வளவுதான். அவங்களுக்கு முன்னாடி பின்னாடி அவங்களுக்கு விஷயமே கிடையாது. அது அந்த படத்துல என்னவா நடிச்சாங்க, எனக்கு என் கதைக்கு இது தேவை அப்படிங்கறதுல அவங்க கிளியர் ஆயிட்டே வராங்க. ரைட். இப்போ மியூசிக்னு ஒரு ஃபீல்ட் எடுத்தீங்கன்னா, ஒரு டைம்ல இளையராஜா அப்படியே ரூல் பண்ணாரு. அவங்கள பத்தி எல்லாம் பேசுறதுக்கு நமக்கு எதுவும் இது இல்ல, ஸ்டாண்டிங் இல்ல. ஆனா அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பாடகர்கள் ரொம்ப கம்மி. ஒரு சித்ரா பாடுவாங்க, இல்ல ஒரு ஜானகி அம்மா பாடுவாங்க, இல்ல ஒரு எஸ்பிபி சார் பாடுவார், இவங்க பாடுவாங்க, ரொம்ப கம்மி. மிஞ்சி திடீர்னு பார்த்தா ஒரு காமெடி ஷோல கூட அலெக்ஸ் சொல்லுவாரு, அவர் எஸ்பிபி டக்குன்னு அன்னைக்கு கார் வேலை செய்யலன்னா மலேசியா வாசுதேவனே வருவார் பாட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி கிண்டலா சொல்லுவாரு. இல்ல எதுக்காக இதை சொன்னா, அதுக்கப்புறம் போக போக இன்னைக்கு பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் வந்துச்சு, நிறைய பேர் பாடுறாங்க. ஒரு டேலண்ட் ஷோ வந்து ஜோடி நம்பர் 1 ஒரு கலக போது யார் வந்தது, ஒரு 10 ஹீரோ இருந்தாங்கன்னா அது 20-25 ஆச்சு. இன்னைக்கு டிஜிட்டல் ஏஜ், ஒரு இன்ஸ்டாகிராம் வந்துச்சு, ஒரு சீரியல் வந்துச்சு, ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்துச்சு. இந்த 25-250 ஆகுமா? அதுதான் ஃபியூச்சரா? டெஃபினட்டா. இன்னைக்கு வந்து எல்லாத்துக்குமே, அதாவது முன்னாடி வந்து உங்களுக்கு அந்த டிமாண்டுக்கு சப்ளை பண்ண அவ்வளோ டேலண்ட்ஸ் இல்ல. நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஒரு நிறைய 80s படங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா 5 சிங்கரோட பேர் அப்படியே ஒன்னா இருக்கு. அவங்க தான் எல்லா பாட்டும் பண்ணுவாங்க. எஸ்பிபி சார், மலேசியா வாசுதேவன் சார், மனோ சார், சித்ரா மேம், ஜானகி மேம், இப்படிதான் இருக்குமே. அது இன்னைக்கு வந்து நிறைய வந்துருச்சு. ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கு. சோ நம்ம லெவல 1 ஸ்டெப் அப் பண்ணிக்கிறதும் நமக்கு வந்து இப்ப பிரஷர். சத்யராஜ் சார் வந்து வருத்தப்பட வாலிபர் சங்கம் ஷூட்டிங் அப்ப சொன்னாங்க ஒரு தடவை, ரொம்ப இன்னைக்கு இருக்கிற நீங்க எல்லாம் ஏங்க வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க, நாங்கெல்லாம் ஜாலியா அப்படியே பண்ணிட்டு இருந்தோம், நீங்க எல்லாம் வேற மாதிரி போயிட்டு இருக்கீங்க உங்க ரூட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சோ இப்ப வந்து அவ்வளவு ப்ரெஷர் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுக்கான நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும்னா எவ்ரி ஸ்டெப் அது வந்து ஒரு ரிமார்க்கபிளா இருக்கணும் அப்படின்றதான். அது சிங்கிங்கா இருக்கட்டும், எதா வேணா இருக்கட்டும். எவ்வளவு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கோ, புதுசு புதுசா டேலண்ட்ஸ் வர்றதுக்கு எவ்வளவு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, அதே அளவுக்கு காம்படிஷன்ஸும் ஹெவியா இருக்கும். இருக்கதான் செய்யும். லைஃப் ஸ்பேன் டெஃபினட்டா குறையறது வந்து ஒரு நேச்சுரல் ரியாலிட்டி தான் இல்லையா? இன்னைக்கு ஆமா, இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம ஏறும் பொழுது ஒரு சினிமா ஸ்டாருக்கு என்ன கிளாப்ஸ் கிடைக்குதோ அது இன்னைக்கு ஒரு டிவி ஸ்டாருக்கு கிடைக்குது. அதே ஈக்குவல் அமௌண்ட் ஒரு யூடியூப் ஸ்டாருக்கும் கிடைக்குது. சோ ஸ்டார்ன்ற கேட்டகரிக்குள்ள எல்லாருமே வந்துடுறாங்க. யார் இத ரொம்ப வருஷத்துக்கு ரொம்ப காலத்துக்கு இதை எடுத்துட்டே போறாங்கன்றதுதான் இப்ப கேம். ரைட். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லிருக்கீங்க சிவா. ஆனா இப்ப டப்புன்னு உங்க டிப்ளமசில இருந்து லைட்டா வெளில இழுத்து 2-3 பேரை சொல்ல வைக்க போறேன். 3 உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ஆக்டர்ஸ், ஃபேவரட் டைரக்டர்ஸ். ஃபேவரட் டைரக்டர்ஸ்னா சங்கர் சார் எப்பவுமே பிடிக்கும். ரைட். அந்த எதனால சங்கர் சார் பிடிக்கும்? சங்கர் சார் வந்து அவரோட விஷனுக்காகவே பிடிக்கும். ரைட், ஓகே. அஹெட் ஆஃப் டைம்ஸ். ஆமா. சோ எது எடுத்தாலுமே இப்ப நம்ம கதைன்னு எடுக்கும்போது அது இப்ப ரொபாட்டிக் ஸ்பேஸ் அதெல்லாம் இருந்தாலுமே, ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டா கூட இல்ல, அந்த பாட்டு எங்கேயோ இருக்கும். ஒரு சும்மா அது ஒரு ஜாலி குத்து பாட்டா இருக்கும். ரெண்டக்கன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்க டீடைல் இருக்குல்ல. அப்போ ஒரு மனிதர் தான் பாட்டுக்காக எவ்வளவு நாள் உட்கார்ந்து அதுக்கு ஒரு டீடைல் பண்ணி லாரி எல்லாம் வந்து மீச வச்சுட்டு அப்படிலாம் வரும். அது அடே அப்பா
அப்படின்னா எவ்வளவு தாட் ப்ராசஸ் இதுல இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ராஜ்குமார் ஹிரானி சார் ரொம்ப பிடிக்கும். ரைட், சூப்பர். நான் அவரோட ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணிருக்கேன். ஓகே, சூப்பர். நான் பார்த்தது கூட கிடையாது அவரை. சங்கர் சாரை மீட் பண்ணி சந்திச்சிருக்கேன் நான். அது 2-3 வாய்ப்புகள் கிடைச்சது, அதனால மீட் பண்ணிருக்கேன். ராஜ்குமார் ஹிரானி சாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா லைஃப் அவ்வளோ இருக்கும் அவருடைய படங்களுக்குள்ள. அதனால ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் நான் இந்த லாஸ்ட் நானி, பாகுபலி 1, பாகுபலி 2 பார்த்ததுக்கு அப்புறம் பயங்கரமான ராஜமௌழி சார் ஃபேன் ஆயிட்டேன். அது எதுக்காகனா படம் பயங்கரம், அது எல்லாமே ஓகே. அந்த படத்தெல்லாம் பண்ணிட்டு அவர் சாதாரணமா உட்காந்து பேசுறாரு. ஆக்சுவலி வி ஆல் டிட், நாங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு இப்படி பண்ணோன்றது அதுக்காகவே ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, நிறை குடம் தழும்பாது போல அப்படின்னு. ரைட், சூப்பர், நல்லா சொன்னீங்க. 3 ஃபேவரட் ஆக்டர்ஸ் அக்ராஸ் டைம்ஸ். நீங்க எம்ஜிஆர், சிவாஜி அப்படின்லாம் கூட சொல்லலாம், சொல்ல மாட்டேன், அவங்க எல்லாம் அலௌடு கிடையாது. இப்ப சொல்லணுமா? இப்ப சொல்லலாம், ஃபியூச்சருக்கும் சொல்லலாம். நாளைக்கு இந்த பையன் தான் வருவான் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் ஆல்வேஸ் அவரோட பெரிய ஃபேன். நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவர் பத்தி. உடனே கமல்ஹாசன் சொல்ல போறீங்களா? அவன் சொல்ல ஒருத்தர் தான் சொல்லணுமா அப்ப? இல்ல, இப்ப ஏன்னா நீங்க இப்ப ரஜினி சொல்லிட்டீங்க, கமல் சொல்லணும், அப்புறம் விஜய் சொன்னீங்கன்னா அஜித்தையும் சொல்லணும். 4 பேர் ஆயிடும். எனக்கு அது வேணாம். இவங்க 4 பேரையும் நம்ம எடுத்துடலாம் சிவா. இவங்க 4 பேருமே வேண்டாம். இவங்க 4 பேருக்குள்ளயும் போனாலும் பிரச்சனை. அதாவது நீங்க சொல்லுங்க, கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட சொல்லலாம், அலௌடு உங்களுக்கு. இன்ஃபேக்ட் சொல்லுங்களேன், ஆக்டர்ஸ் விட்டுருங்க, ஏன்னா நீங்களே ஹீரோ, அதுவே வேணாம். நீங்க எனக்கு 3 பெஸ்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட், இவங்க கலக்குவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. எம்ஆர் ராதா சார். அவர் ஆக்சுவலா அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்லாம் சுருக்கலாம் முடியாது. அவர் அவர் மாதிரி வெர்சடைல் ஆக்டர் கிடையவே கிடையாது. எம்ஆர் ராதா சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வடிவேல் சார் பிடிக்கும் ரொம்ப. அவருடைய நடிப்பும் இதுல நம்ம அதுக்கெல்லாம் அதெல்லாம் பத்தி சொல்றது கூட கிடையாது. வேற ரகுவரன் சார். ஓகே, ரைட். ஸோ லைக் நம்ம சட்டில் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்லாம் நம்ம ஹாலிவுட்லாம் நம்மலாம் பேசுறாங்க. அவங்க வேற பார்த்தாலாம் இது மாதிரி யாராவது பண்ணிருக்காங்களான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவர் மாதிரி பண்ணுங்க. எனக்கு டக்குன்னு அந்த படம் பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. புரியாத புதிர்னு நினைக்கிறேன். அவர் ரஹ்மான், ரேகா. ஆமா ஆமா ஆமா. அதுல ஒரு சீன் தேடுவாரு, ரேகாவை அந்த கிச்சன் கிளாசெட் எல்லாம் திறந்து தேடுவாரு. அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. எனக்கு ஞாபகம். அந்த சீன்ல ஒரு டயலாக் எல்லாம் இருக்காது, அந்த தேடுறதுல ஒரு பரபரப்பு, கோட்டெல்லாம் பிரிச்சுன்னு தேடுவாரு அப்படின்னு. அதெல்லாம் சான்ஸே இல்லைங்க. அதான் ஆக்டர். ஆமா, அது நிறைய சங்கர் சார் கூட அந்த முதல்வன் இன்டர்வியூ சீன் பத்தி எதுலயோ சொல்லும் போது சொல்லியிருந்தாங்க, இவர் என்ன பண்றாரு, இவர் இந்த சீன் பயங்கரமான சீன் ஆச்சு, இவர் எதுவும் பண்றாரா பண்ணலையான்னு எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லி, அப்புறம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி. அதுதான் அதுல என்ன இன்டென்சிட்டியை கொடுக்கணுமோ அது எதுவும் பாடி லாங்குவேஜ் எல்லாம் பயங்கரமாலாம் மாறாது, ஆனா அந்த லெவல் மாறிக்கிட்டே இருக்கும். அப்படி நான் ரசிக்கிற இன்னொருத்தர் நான் ஒரு ஆக்டர் ஹீரோவே சொல்லிடுறேன், ஃபஹத் ஃபாசில். அந்த மாதிரி பயங்கரமா நடிச்சீங்களே ஃபுல் அடல்ட்ரி. ஆமா ஆமா, அப்படிலாம் நின்றுருக்கேன் நான் ஆப்போசிட்ல. இதெல்லாம் நடிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் 4000 வருஷம் ஆகும். இந்த மாதிரிலாம் அது பெருசாலாம் எதுவுமே இருக்காது, சின்ன கண்ணு மட்டும் இப்படி இருந்து இப்படி மாறி இருக்கும், அவ்வளவுதான். இந்த படம் இதுல பார்த்தேன் அமேசான்ல, அது பேர் என்ன, கும்பலங்கி நைட்ஸ்னு ஒரு படம். கும்பலங்கி நைட்ஸ். கும்பலங்கி நைட்ஸ். அப்புறம் இப்ப டிரான்ஸ்னு ஒன்னு நடிச்சிருக்காரு. என்னமா நடிச்சிருக்காரு எனக்கு. ஆமா, எதுவும் பெருசா எதுவுமே பண்ணி தன் உடம்புல எந்த சேஞ்சஸும் பெருசா பண்ணிக்கவே மாட்டாரு. நான் கேட்பேன், நானு எனக்கு கெட்டப் எல்லாம் போட்டா எனக்கே அது கம்ஃபர்டபுளா இருக்காது. அந்த தொண்டி முதலும் திரிக்ஷாட்சியம்னு ஒரு படம் இருக்கு, மகேஷ் என்ற பிரதிகாரம்னு ஒரு படம் இருக்கு. அதெல்லாம் சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான். அட போயா, நீ எல்லாம் என்னையா போயா, இவர் நம்ம ஃப்ரெண்டாவே வச்சுக்குவோம், அப்பதான் நல்லது, நம்ம இவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், அந்த மாதிரி ஒருத்தர். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணிடுங்க, இந்த ஷோ நிறைவுக்கு கொண்டு வரதுக்கு ரகுவரன் வாய்ஸ்லயே எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க இந்த ஷோ அப்படிங்கிற. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச ரகுவரன் வாய்ஸ் இல்லாம முடிக்க நல்லா இருக்காது. நீங்க அவர் இல்ல, லேட் ரகுவரன், பட் ஒன் ஆஃப் த லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமானே சொல்லலாம். அவரோட மிமிக்ரி ஒரு குரல்ல பண்ணி முடிச்சுவீங்க. ஏன்னா நீங்க தான் பழசம் மறக்க மாட்டீங்க. டெஃபினட்டா மறக்கவே மாட்டேன். ஏன்னா அது பேசுறதுக்கு முன்னாடி இதையும் நான் சொல்லிடுறேன், நான் எனக்கு அவரோட எல்லாம் நடிக்க முடியலன்ற வருத்தம் உண்டு. நம்ம யாரெல்லாம் சின்ன வயசுல ஸ்கிரீன்ல பார்த்து ரசிச்சோமோ அவங்களோட எல்லாம் நடிக்கும் போது நான் பயங்கர எக்ஸைட்டடாவே இருப்பேன். சத்யராஜ் சாரா இருக்கட்டும், இல்ல ராஜ்கிரண் சாரா இருக்கட்டும், இவங்களோட எல்லாம் நடிக்கும்போது, பிரபு சார் இவங்களோட எல்லாம் நடிக்கும்போது, இவங்க படம் எல்லாம் நம்ம அந்த தியேட்டர்ல போய் நம்ம இப்படி பார்த்தோம்ல, இன்னைக்கு அவங்களோடய நடிக்கிறோம்லன்றது சிரிச்சுட்டே இருப்பேன். என்னெல்லாம் கேட்டார் பிரபு சார், என்ன 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 சொல்லு, எதுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், என்ன சார், இல்ல சார் நான் உங்க படம் எல்லாம் நிறைய பாத்திருக்கேன் சார். அப்படியா, வேற எதுவும் இல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அது பயங்கர எக்ஸைட்டிங்காவே தான் இருக்கும். டெஃபினட்டா ரகுவரன் சார் மாதிரி ஒருத்தரோட நடிக்கிறதெல்லாம்
நீங்க நம்ம ரகுவரன் சார் மாதிரி நீங்க நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி இப்ப இந்த டாக்டர் படத்துல என்ன வரீங்க, நீங்க யாரு இப்ப கோவிட் தீக்கிப்பீங்க அது டாக்டரா வந்து ட்ரீட்மெண்ட் இருக்கா? இல்லையே நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறது தான் முக்கியமான ட்ரீட்மெண்ட். கவசத்தை போடுங்க, கையை வாஷ் பண்ணுங்க, இதெல்லாம் நிறைய வாட்டி எல்லாரும் சொல்லிட்டோம். சரி, எனக்கு சிவா உங்களோட ஃபியூச்சர்ல 2 டைரக்டரோட எனக்கு இது படம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி யார் இருக்காங்க? ஒரு மாதிரி விஷனரியா ஒரு நல்ல ரைட்டர், ஒரு நல்ல டைரக்டர், எனிபடி யூ கேன் சே, ஃபியூச்சர்ல யார் இருக்காங்க பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு? நான் சொன்ன 3 பேர்ல யார் கூப்பிட்டாலும் நான் ரெடி, எப்ப கூப்பிட்டாலும். ரைட், எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கங்க. ராஜ்குமார் ஹிரானி சார், சங்கர் சாரோட அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நோட் பண்ணி ஆகணும். 3ஆவதா நீங்க சொன்னது ராஜமௌலி. ஓகே, இவங்க 3 பேரோடய நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு சிவா. ரைட், ரகுவரன் வாய்ஸ்ல என்ஜாய் பண்ணதை கொஞ்சம் சொல்லுங்க, இல்ல முதல் டைலாகே சொல்லி முடிச்சாலும் சரி. எந்த டைலாக் சொல்லலாம்? தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அஸ்வின், கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி, ஆனா பதில் சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அந்த இடத்துல உட்காந்து கேள்வி நீங்க பாட்டு கேட்பீங்க, நாங்க பாட்டுக்கு இது சொன்னா அவன் திட்டுவானா, அது சொன்னா அவன் திட்டுவானான்னு யோசிச்சு பதில் சொல்றதுக்குள்ள மண்டை காயுது. அப்படி நினைச்ச மாதிரி இல்ல, கேள்விலாம் ரொம்ப ஜாலியா தானே பேசணும், ஒண்ணும். ஆமா, எனக்கு அப்படிலாம் இல்ல. உங்களோட பழைய இன்டர்வியூஸ் எல்லாம் ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்கும்போதும் ஓகே, அது வேற மாதிரியான ஒரு அப்ரோச் தான். 2 பேர் உட்காந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியா பேசிக்கிட்டா எப்படி இருக்குமோ அப்படி. இது மோர் விஷயம் தெரிஞ்சுக்கணுங்கிறதா சிவா. ஆக்சுவலி நீங்க இப்போ எவ்வளவு பேருக்கு இதை பயன்படும், ஏன்னா நீங்க ஒரு உங்களோட ஜேர்னி ஒண்ணு. நான் எப்பவுமே பிலீவ் பண்றது இதுதான். நிறைய பேர் வந்து கடைசி டெஸ்டினேஷனை பார்ப்பாங்க. ஓகே, இந்தியன் டீமுக்கு விளையாடுறாரா, சினிமாவில் நடிக்கிறாரா, இவ்வளவு பைசா சம்பாதிக்கிறாரா, இவ்வளவு ஃபேம் இருக்கா, அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா அவங்க அந்த கடந்து வந்த பாதை தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்றேன். The journey is extremely important and far greater than the destination itself னு பிலீவ் பண்ற ஒரு ஆள்னா. சோ உங்களோட ஜேர்னில இருந்து கண்டிப்பா நிறைய பேர் கத்துக்க போறாங்க. அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த ஷோனால இன்னும் ஒரு சிவகார்த்திகேயன் 100 சிவகார்த்திகேயன் வரணும் அப்படின்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ so much for doing this. You've been an absolute delight. தேங்க்யூ so much brother. உங்களோட பேசுறது நான் ஆரம்பத்துல சொன்னதுதான், எப்பவுமே சந்தோஷம். சூப்பரா இருந்தது உங்களோட இப்படியான விஷயங்களை பகிர்ந்துக்கிறது அப்படின்னு. அண்ட் நீங்க எடுத்துக்கிற இந்த ஐடியா அண்ட் நீங்க இதை ஒவ்வொரு எபிசோடையும் ப்ரெசென்ட் பண்ற விதம், அண்ட் நீங்களும் சரி உங்களோட டீமும் சரி இதுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு ஒத்த கோமன மாதிரி நாங்க மொத்தமா 3 பேர். அந்த மொத்தமா இருக்கிற அந்த 3 பேருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் பாராட்டுகள். உங்களுக்கு சூப்பர், இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அது இந்த மாதிரி ஒரு டைம்ல இல்ல, அண்ட் எல்லாரும் என்ன வெளியே எப்படி நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நீங்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஆசைகளையும் அண்ட் பாசிட்டிவிட்டியும் கொண்டு போய் நிறைய இடங்கள்ல சேர்க்குறீங்க. அது இன்னைக்கு நிறைய தேவை. அது உங்களை மாதிரி ஒருத்தர் செய்யும் போது, ஏன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் ஒரு நான் எப்பவுமே எங்களுக்கு நானா இருக்கட்டும், சதீஷா இருக்கட்டும், சதீஷும் சரி, நாங்க எல்லாமே உங்களை பத்தி நிறைய பேசிப்போம். அண்ட் பெருமையா யாரு உங்களை பத்தி அதிகமா பெருமையா பேசுறதுன்னு எங்களுக்குள்ளே ஒரு போட்டிலாம் இருக்கும். எனக்கு தெரியுமா அஸ்வின் வந்து அப்படி பண்ணாரு தெரியுமான்னா, சதீஷ் இப்படி பண்ணாரு தெரியுமான்னு ஒண்ணு வருவாரு. ஸோ எங்களுக்கு நீங்க எப்பவுமே ஒரு ப்ரைடு. நீங்க all the very best for your doctor movie also. Thank you. YouTube video daily பாக்கும்போது ஒரு டிஜிட் ஆட் ஆகுது வியூஸ்ல. நானும் கான்ட்ரிபியூட் பண்றேங்கிறது தான் முக்கியம் அதுல. Thank you. அதுக்கும் நன்றி. அதுக்கு நான் வந்து உங்களுடைய வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதுல ஒரு டிஜிட்டல் ஆட் பண்ணிருக்கேன். இப்படி பதில் மாறி செஞ்சுக்குவோம் நம்ம. இப்படி நமக்குள்ளே செஞ்சுக்கிறது தானே வாழ்க்கை. ஆமா, கண்டிப்பா. Thank you so much Shiva. Have a good night and regards to your family. Thank you. நீங்க ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. Thank you.